டிடி தமிழ் கோயம்புத்தூர் நேர்களுக்கு வணக்கம்ங்க. ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் ஒரு பிரபலங்கள் வந்து நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இது பயனுள்ள வகையாக இருந்திருக்கும். பொங்கு தமிழ் அப்படிங்கிறது இவருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நபரை இன்னைக்கு நம்ம ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சி மூலமாங்க சந்திக்கலான்ட்டு இருக்கிறோம். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நம்பியூர் மஞ்சுநாதன் அவர்களை சந்திக்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணு. ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் உங்களால் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த கொங்கு தமிழோட நீங்கள் பிறந்தீங்களா இல்லை உங்களோட கொங்கு தமிழ் வந்துச்சு? அது எப்படி கூடவே இருக்குதா? என் கண்ணு இது நம்ம வட்டார வழக்கு. நம்ம அப்பா ஆத்தா அப்பாரு பாட்டி தாத்தன்னு பேசி பழகின மொழி. இது உட்பட்டு நான் வேற எந்த மொழி பேச போகிறேன்? இப்போ பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதான் கேட்பாங்க, என்னடா டப்பு டாப்பா பேண்ட் போட்டு டக்குன்னு எல்லாம் பண்ணிருக்கிறேன், பேச்சு பார்த்தா இன்னும் வேற மாதிரி இருக்கு, ஆட்ட நாட்ட பேசுறானா? அது இந்த சமூகம் வந்து எப்படி பார்க்குதுன்னா, கொஞ்சம் இழுத்து பேசுறோன்னா பட்டி காட்டானு பார்க்குது. இன்னைக்கு பல வெளிநாடுகளில் அவங்க தாய்மொழிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம தாய்மொழி தமிழ். அதில் வட்டார வழக்குன்னு இருக்குது. இப்போ நீ திருநெல்வேலி போனேன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரை போனால் ஒரு மாதிரி பேசுவாங்க, காரைக்குடி போனால் ஒரு மாதிரி பேசுவாங்க, மெட்ராஸ் போனால் ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னை போனால். இதே நீங்கள் வேலூர் ஆம்பூர் அந்த பக்கம்பாடு போனால் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் நம்ம கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் வாங்கோ எந்திரிங்கோ உட்காருங்கோ சாப்பிடுங்கோ அந்த இங்கோ போட்டு பேசுகிற வழக்கம் இருக்குது. இப்போ நாமக்கல்காரராக இருக்கலாம், கரூர்காரராக இருக்கலாம், சேலத்துக்காரராக இருக்கலாம், ஈரோட்டுக்காரராக இருக்கலாம். நாம் புதுசாக பேசணும் மொதல் பழமை கேட்குறது என்ன தெரியுமா? ஏழுங்க நீங்கள் கோயம்புத்தூரா? அது கேட்காம வரவே வராது. இது வராது. அது சென்னை போனாலும் சரி, துபாய் போன போது, சிங்கப்பூர் போன போது, மலேசியா போன போது நம்ம வாய் திறந்தாவே அப்போ இந்த மொழி நம்மளுடைய அடையாளம் இல்லையா? கண்டிப்பாக. நம்ம தமிழினுடைய அடையாளமே தமிழே. அப்போ தமிழனுடைய அடையாளம் இந்த வட்டார விளக்கு. அவங்க ஊர் மொழியும் அவங்க பேசுகிறாங்க. என்ன இப்போ சென்னை போயிடுறாங்க, பெரிய பெரிய நகரங்களில் இழுத்து பேசுனா ஒரு மாதிரி ஏறங்க பார்ப்பேன். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. சரி, இப்போ இந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டால அப்புறம் யாவனை என்ன பேசுறது நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அது பேசும்போதே இப்போ ஒரு கல்யாண காட்சிக்கெல்லாம் போனோம்னா நாம் எதுவும் பேசுனேன் பொண்டாட்டி நறுக்குன்னு தொடக்கில்லுவா, டீசெண்டாக பேசும்பா. இதில் என்ன டீசெண்ட்டுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மொழி எங்கள் அப்பனம்மா கற்றுக் கொடுத்தது, எங்கள் அப்பராய பேசுனது, எங்கள் வாட்டி அப்பா பாட்டம் போட்டம் பேசுகிற மொழி. ஏனுங்கோ அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது டீசெண்டாக தெரியுது, கௌரவம். ஏனுங்க என்னங்க அப்படின்னு கேட்டால் அது கேவலமாக தெரியுது. இந்த தமிழ் கொங்கு தமிழ்ங்கிறது நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்காகத்தான் பேசுகிறீங்களா இல்லை வீட்டுக்குள்ளேயும் இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்களா? நான் எப்பவுமே இப்படித்தாங்கண்ணு. முன்னொரு வளமை மறுச்சொரு வளமை மஞ்சனாங்கிட்ட இல்லை, எப்பவும் வீட்டுக்குள்ளே இப்படித்தான் ஒரே மாதிரி தான் பேசுவேன். கல்யாணத்தை நான் பேசி பழகின காலம் தொட்டு இப்படித்தான் பேசுகிறேன். இப்போது இந்த இசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றா போய் கற்றுக்கணும், இல்லாட்டி ஏதாவது நம்மளோட முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து வரணும். இப்போ எப்படி நீங்கள் வந்து இந்த பாட்டு பாடுறது, இந்த ஒப்பாரி பாட்டெல்லாம் பாடுறது நான் நிறைய பார்த்துருக்குறேன் உங்கள் வீடியோவில். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்தது? எனக்கு எங்கள் வாத்தியார் எங்கள் அப்பத்தான். நாங்கள் சிறுசார்க்கியில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் 4 மணிக்கு விட்டுருவாங்களா, வந்து 6 மணி வரைக்கும் ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்ச்சிட்டு வந்தாத்த மடி படிக்க போவோம். அப்போ சும்மா வெள்ளாட்டை விட்டுட்டு அது பறமே மேயுது, நாம் குடிச்சிட்டு என்ன பண்ணுறோம்? அப்புறம் காயா பாடிக்கிட்டே இருக்கேன். காயா நிறைய ஒப்பரி பாட்டு பாடி, தாளாட்டு பாட்டு படிக்கி, கும்மி பாட்டு படிக்கி, நிறைய பாட்டெல்லாம் படிக்கி. அப்புறம் அது கேட்டு 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 நானும் கூட பாடுறது. அப்புறம் எது பாட்டு போடுறது, நான் ஒரு பாட்டு படித்து அது ஒரு பாட்டு படிக்கி ஆடு மேய்ச்சிட்டு. அப்போ வேறு வேலை என்ன? இப்போ தான் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு தொடக்குங்கிறாங்க. செம்பிளியோட தலை குமிஞ்சு மாதிரியே குமிஞ்சுக்கிட்டு போகிறேன். அல்ல டச்சு, புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, பிள்ளை ஒரு பக்கம் டச்சு, பையன் ஒரு பக்கம் டச்சு, ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு நோ டச்சு. அல்ல முகம் பார்த்து பேசுறது இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை கண்ணப்பல்ல. சரி, இப்போ வந்து ஒரு துக்க காரியத்துக்கு போகிறோன்னு வைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து எல்லாம் கட்டி அழுவாங்க. ஆமாம், ஒப்பாரி பாட்டு பாடுவாங்க. இப்போ ஒப்பாரியிலே வெளிநடை பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது எப்படின்னா, இப்போ இங்கேருந்து பரலாங்க தள்ளி ஊடு இருக்குது. அப்படின்னா இங்கே பஸ் விட்டு இறங்குனா இங்கேயே தலை மேலே சிலை போட்டு அழுதுட்டு போவாங்க. அங்கிருந்து பாட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அழுதுட்டு போவாங்க. அவங்க அப்படி பெருமை என்னென்னு. அதில் வந்து தலை மேலே கை வச்சு அழுதுட்டு போனாங்கன்னா தன்னை விட மூத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். நெஞ்சு மேலே கை வச்சு அடிச்சுட்டு அழுதுட்டு போனாங்கன்னா தஞ்சோட்டு வயசாளு செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அடிபவத்தில் கை வச்சு அழுதுட்டு போனாங்கன்னா சின்ன பசங்க பிள்ளைங்க வாழும் பருவத்தில் போயிடுச்சுன்னு அர்த்தம். இது அப்போவே கண்டுக்குவாங்க.
அப்போ போக ஒவ்வொரு மாதிரி பாட்டு படிப்பாங்க. அப்பெல்லாம் போன பொம்பளை கட்டி அழுதாங்க. இப்பெல்லாம் கொண்டு போய் முந்தானி டச்சிங் பாருங்களா, இந்த ஆயை கொண்டு அந்த ஆயை முந்தானி மூட்டை வச்சா இளவு கண்டுட்டாங்க. எதுக்காக ஒப்பு, இதுக்கு பேர் ஒப்பாரின்னு பேர். ஒப்பாரின்னா ஒப்பு வித்தல்னு அர்த்தம். ஒப்பு கேட்கறதுன்னு சொல்லுவாங்களா, நான் கையெழுத்து போடுறேன் ஒப்பு போடுறேன்பாங்க. அப்போ இப்போ தான் ஜாமீன். அப்போ உனக்கு யார் ஒப்பு கொடுப்பாங்கம்பாங்க. அப்போது உன்னோட துக்கத்தை நான் உனக்காக ஒப்பு வாங்கிக்கிறேன், எனக்கு அதில் சங்கடம் இருக்குதுன்னு ஒப்பு வைக்கிறதா அதுக்கு பாட்டு. அதில் தலை மேலே கை வச்சு அழுது போன ஒரு பாட்டு, அப்பன் செத்த ஒரு பாட்டு, அம்மா செத்த ஒரு பாட்டு, அக்கா செத்த ஒரு பாட்டு, தம்பி செத்த ஒரு பாட்டு, குழந்தை செத்து போன ஒரு பாட்டு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்குது. ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்து விடுங்களே பார்க்கலாம். இப்போ இறந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பெரியவங்க, விட்டுட்டு கிளம்புதுன்னு வைங்களேன். அப்போ என்ன சொல்லி பெரியவங்களெல்லாம் சொல்லி அழுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஏழா அங்கே அலங்கு வெட்டி நீங்கள் அதிகாரம் உண்டு வண்டிய, நீங்கள் அசல் நாடு போகிறவியோ இந்த அணவளன நாடு அருவா தலையிட்டுன்னு அணவறந்தாருமையா, நீங்கள் பூலா அங்கே அலங்கு வெட்டி நீங்கள் புஷ்பரதம் உண்டு வண்டிய, இந்த பூமிநேதி போகிறவியோ இந்த பொன்னி வேளன நாடு பூவா தலையிட்டுன்னு போத வரந்தாருமையா. இது புரியுதுங்கக்கா சொல்கிறேன். பாட்டா படித்தாக்கா, இன்னைக்கு அங்கே அங்கு வெட்டி நீங்கள் அதிகாரம் போட்டி நீங்கள் அசல் நாடு வரவியோ இந்த அழகு வேலை நாடு, இன்னைக்கு அருவாத்தாளையிட்டுன்னு இன்னைக்கு அணவரம் அந்த அருமையா. இது நம்ம வட்டார வழக்கு பாட்டு. இதுலேயே தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு மாதிரி பாடுவாங்க. இப்போ மதுரை பக்கமெல்லாம் போயிட்டால் கொஞ்சம் இழுத்து பாடுவாங்க. இப்போ இன்னைக்கு அலங்கிழங்கு வெட்டி அலங்கிழங்கு வெட்டி எதிரதம் உண்டு வேண்டி அசல் நாடு வரவியோ இந்த அழகு வளன நாடு அருவா தலையிட்டுன்னு அணவரந்த அருமையா. ஒவ்வொரு வட்டாரத்துக்கு இது மதுரைக்கு, இது பாந்தரைக்கு, அது மாதிரி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் ராகத்தோட பாடுறீங்க. இந்த ராகம் பூரா உங்கள் அப்பத்தான் சொல்லி கொடுத்ததா? ஆமாம், அது அவங்களுக்குன்னு ஒரு ராகம் உண்டு. என்னதான் நாம ஒரு வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்டாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி வரும். இப்போ எங்கள் அப்பத்தான் பாடுற மாதிரி என்னால் பாட முடியாது, நான் பாடுற மாதிரி அவங்களால பாட முடியாது. இப்போ நீங்கள் என்னதான் எஸ்பி சைலஜம்மா பாடிச்சு, ஜானகி அம்மா பாடிச்சு, சுசீலம்மா பாடிச்சு, அவங்கள மாதிரி பாடலாமே தவிர அந்த சாயலில் பாடலாம், அவங்கள மாதிரி பாட முடியும். சரி, இப்போ இந்த பாடலெல்லாம் விட்டுடலாம். ஏன்னா இது அருமையாக பாடினீங்க, அருமையான குரல் வளம் இதெல்லாம் ஜம்முன்னு இருக்குது. இப்போ இந்த சொலவடைக்கு வருவோம். இப்போ பொதுவாக நம்ம அந்த காலத்தில் பேசிக்கிட்டாலே பழமை சொல்ல விட சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன். ஆமாம், இப்போ நாய்க்கு ஒரு வேலை சொன்னால் அது வாளுக்கு ஒரு வேலை சொல்லிச்சா, ஆட்டாளுக்கு ஒரு மாட்டாளா அடுப்பு கட்டிக்கு ஒரு தொடப்பு கட்டையா. ஆமாம், இந்த மாதிரி பேச்சு ஒரு இது சொல்லான்னு வச்சுக்கோங்க. அது நிறைய உங்களோட நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன். அது இப்போல்லாம் புத்தகங்கள் இருக்குது. புத்தகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எழுதப்பட்டது. வாய்வழி பழமொழிங்கிறது வேற. இப்போ ஒரு முறையாக இருக்குது, பார்த்து சுட்டாலும் பருப்பட்டு வணியாரம் படுத்துனாலும் பழனி மலை பண்டாரம்பாங்க. ஆனால் இப்போ என்னதான் நம்ம வேலை செஞ்சு கொடுத்தா அந்த பையனை அவத்துக்கே கொண்டு இருந்தானு இதுக்கு ஒரு சொல்லோட சொல்லுவாங்க. பசுப்பி பாம்பு கடிக்குமா, பார்க்க வந்தால் தேள் கடிக்குமாம்பாங்க. கொனைக்கு குழம்பு வைப்பாளா, குறுக்கு வந்தவா இறக்கி வைப்பாளாம்பாங்க. ஏழாறு வண்டியில் சீதனமாக கோளாறு வண்டியில் தங்கமாம்பாங்க. அப்புறம் தின்னுகட்ட குடும்பத்துக்கு 26 பேரம், கொண்டு வந்த மாப்பிள்ளைக்கு 84 பேரம்பாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்ணுறதா மாமச்சாங்க கொடுத்த. இல்லை, இது என்னதான் புத்தகத்தில் வந்திருந்தாலும் அந்த டைமுக்கு இது கவுண்டர், இப்போ தான் கவுண்டருங்கிறாங்க. இப்போ கவுண்டரு, அந்த கவுண்டர் மாதிரி அந்த டைமுக்கு இது சொல்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் தான் கண்ணு. எல்லாருக்குனாலையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அதில் தமிழ் படித்த PhD முடிச்சிருப்பாங்க, அந்த பழமொழி புத்தக தவிலே எழுதியிருப்பாங்க. எந்த சமயத்துக்கு எதை போடுறதுங்கிறத அவங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள்லாம் பாட்டு படிக்கும்போது கூட பாட்டு போட்டு படிக்கிறோம். இப்போ நிறைய பழமொழிகள் ஒப்பாரியிலேருந்து தாளாட்டிலேருந்து கும்மிப்பாட்டிலேருந்து எடுத்தது தான். இப்போ ஏழாறு வண்டியில் சீதானம்மா, அங்கே கோளாறு வண்டியில் தங்கம்மா, தங்கம் வந்த அம்மாமனுக்கு அங்கே தாளம்பூவோ வாசமடி, இது கும்மிப்பாட்டு. அப்போ அதுக்கு அந்த இடத்துக்கு போயிருந்துச்சுன்னா அதை போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் கும்மி இப்போ சமீப காலங்களில் எல்லா ஊர்லேயும் அவங்க யூனிஃபார்ம் தைச்சுக்கிறாங்க, ஒரு டீம் போட கற்றுக்கிறாங்க, 15 நாள் உடனே அரங்கேற்றம் பண்ணுறாங்க. இப்போ அது எப்படிங்க அதில் பாடுற பாடல்களெல்லாம் எப்படி? அது ஒயில் கும்மியில் வள்ளி கும்மின்னு உண்டு, ஒயில் கும்மின்னு உண்டு. ஒயிலாட்டம்ங்கிறது வேற, வள்ளி கும்மி ஆட்டம்ங்கிறது வேற. ஆத்த வெட்டி அருகு கட்டி எல்லா போல தொட்டி கட்டி என்னம்மையா
அங்கே குளத்தை வெட்டி கூடு கட்டி கோடி சனங்கூடுதடி என்னமே அடடா அடை என்னதான் செய்ய போறையாவே. இது ஒயில் பாட்டு. இதே வள்ளிக்கும்மி பாட்டாக இருந்தால் செம்பவளவாய் நீட்டி அங்கே சேர்ந்த ஒரு கொடி நாட்டி அங்கே வள்ளி முளை வாய்வெடுத்து அங்கே வானவரம் தருவ வந்தான் செய்தார் தன்னே நன்னானே நன்னா நன்னே நானே நன்னே நன்னா நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நன்னா அண்ணா. வள்ளிக்கும்மிக்கு பண்ணாங்க உண்டு, ஒயில்கும்மிக்கு பண்ணாங்க இல்லை. இப்போ வந்து இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டமா இல்லை ஆட்டுக்கு தகுந்த மாதிரி பாட்டா? ஆட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டம், அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் கண்ணி. இது வந்து ஆரம்ப காலத்தில் ஆம்பளை மட்டும்தான் ஆடினாங்க. ஒயில் கும்மி வள்ளி கும்மி எல்லாம் உடுமலை பக்கம் பொள்ளாச்சி பக்கம் தான் ஃபேமஸ். இது இங்கே சாமு சுந்தரம்னு சொல்லி அவர் மங்கைன்னு ஆரம்பித்தார். அப்புறம் சக்தி கலைக்குழு மகாலிங்கம் ஆரம்பித்தார். அதுக்கெல்லாம் முன்னாடியே 2007-8களில் கருமுத்தம்பட்டியில் தான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மாநாட்டுக்கு ஒரு மாநாட்டுக்காக. இப்போ இதை பாராட்டி விருதுகள் தேசிய விருதுகள் வரைக்கும் போயிடுச்சு, கின்னஸ் புக் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இது வந்து கொங்கு மண்டலத்தில் உருவானது. இப்போ அது நிறைய பேர் இப்போ அரசியலுக்காக சோசியல் மீடியாவில் மாற்றுறாங்க. இது வந்து ஒரு இனத்துக்கானதோ ஒரு மொழிக்கானதோ இல்லை. புரிஞ்சுக்கு தானே என்ன சொல்கிறேன்னு? இது பொதுவான ஆட்டம். முருகனை எனக்கு மட்டும் சொந்தம்னா சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு என் கணத்துலேருந்து பொண்ணு கொடுத்துருக்குறோம், முருகன் எனக்கு சொந்தக்காரங்கிறாரு. அது அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு 1000 பேசுவாங்க. வள்ளிக்கும்மி ஆட்டம் என்பது நம்ம கொங்கு மண்டலத்தினுடைய பாரம்பரிய ஆட்டம். இப்போ எப்படி தவள் தஞ்சாவூர் தவளுங்கிறாங்க, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க தவள் அடிக்குது, தஞ்சாவூருக்கு மட்டுமா சொந்தம்? அப்போ அங்கே பாரம்பரியமாக பண்ணுறாங்க. அதனால கொங்கு மண்டலத்தில் இது எதுக்காக பெண்களுக்கு கொண்டு வர அப்படின்னா, இன்றைக்கி நிறைய வீட்டம்மனிங்க வீட்டு வேலையை செய்கிறது இல்லை. எல்லாம் தொட்டதுக்கெல்லாம் மிஷினு, குமிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்க்குற வேலை இல்லை. 40 வருஷம் 35 வருஷம் ஆகிட்டாவே இடுப்பு பிடிக்குது, முழங்கால் நோவுதுன்னு அழுவுதுவோ. அப்போ இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்தை கற்றுக்கிட்டா எப்படி 15 நாளைக்கு ஒரு தடவை 4 ஆட்டத்துக்கு போகிறாங்க. இன்னொன்று வீட்டில் வேலை செய்யாத அம்மனிங்கெல்லாம் அங்கே பெண்டை கழட்டி போடுறாங்க. எங்கன்னு 3 மணி நேரம் ஆரம்பித்தா 3 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓடு, 10 ஏக்கரா உழவு காட்டு பருப்புட்ட சடை வாங்கி. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸு. அதில் போகிறவங்களுக்கு முழங்கால் வலி சரியாதுங்கிறாங்க, இடுப்பு வலி சரி. ஏன்னா குமிஞ்சு நிமிந்து ஆரம் இல்லை. அப்போ வீட்டில் என்ன நின்று அன்றைக்கெல்லாம் வாசல் வலிச்சாங்க குமிஞ்சு, இப்போ எல்லாம் நின்றுக்கிட்டு ஆட்ட வேண்டியது. அப்படி மாப்பு வந்துருச்சு. ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவசரமாக 8 மணிக்கு வேலைக்கு போகணும், குழந்தை குட்டி ஸ்கூலுக்கு தாட்டணும், வீட்டுக்காரர் தாட்டணும். இதுக்கிடையில் நீங்கள் ஆட்டங்கள் ஆட்டுறது அம்மிக்கல் அரைக்கிறதுலாம் பண்ண முடியுமா? கண்ணு அப்புறம் நாம் எப்படி வந்து இப்போ அறிவியல்னால மாற்றத்தை தேடுறோமோ உடம்பு வந்து மாற்றத்தை தேடும்ல. அதுதான் பிரபஞ்சம் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும், நீ கேட்கணும். மொத்தத்தில் எப்படி கேட்குறது? மனசார கேட்கணும். மனசு முதல் ஒருநிலைப்படுத்தணும். ஒரு நாம் எண்ணம் போல் வாழ்க்கையும்பாங்க பட்டிக்காட்டில். அவனை என்ன நினைக்கிறான் அதுபடி வாழ்கிறான்பாங்க. இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம்? நல்லது நினைக்கிறோமா? நல்லது நினச்சா தின பொள்ளாச்சி மாசாணியத்த கோயிலுக்கு 60 கிலோ மிளகாய் அறவிடுமா? அங்கே போய் என்ன வேண்ட போகிற? பெரியசாமி கோயிலுக்கு போய் சாவை குத்துற. ஒரு காலத்துலலாம் மனுஷன் சந்தோஷப்பட்டு வாழ்ந்தேன். எங்கள் வெறி பையன் மெட்ராஸில் இருக்கிறேன், எங்கள் சித்தப்ப பையன் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நல்லா இருக்கிறானாயா நல்லா இருக்கிறானாயா. ஒரு நோம்பி நொடின்னு போனால் அந்த குழந்தைக்கு வந்தால் ஓடி போய் பெரிய கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போதான் என்னை ஆசீர்வாதம் பண்ணு, அப்பாரு என்னை ஆசீர்வாதம் பண்ணு. இன்றைக்கி சொந்தத்தை அப்பாராயால கூட வீட்டில் வச்சுருக்கிறது இல்லை. நல்லா படிப்புன்னு அந்த காலத்து கூட்டு வாழ்க்கை வாழ முடியாது. இதுக்கு அது சாத்தியம் அல்ல. இப்போ நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னா நான் எங்கேயும் சுற்றுறேன், என் தம்பிக்கார பெங்களூரில் இருக்கிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அவன் நாளைக்கு வேலைக்கு வர சொன்னால் ஓடிடுவேன். இப்போது அன்றைக்கி 10 பசங்களை பெற்றாலும் 10 பேர் விவசாயம் பார்த்தாங்க, ஒரு வீட்டிலேருந்து ஒரே வேலை பார்த்தாங்க. இப்போ ஒருத்தர் வாத்தியார், ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் கலெக்டர், ஒருத்தர் வக்கீல், ஒருத்தர் பண்ணையம் பண்ணுறேன். எப்படி ஒரு வீட்டில் இருக்கிறது? இப்போ கூட்டு குடும்பங்கிறது சொத்துக்களை பிரிக்கிறது தான் தனி கொடுத்தணுங்கிறாங்க, சொந்தங்களை பிரிக்கிறதுக்கு பேர் தான் தனி கொடுத்தணும். சரி, இப்போது கொங்கு மண்டலம்னு வைங்க. இப்போ இந்த மாதிரி பாடல்கள், இந்த கொங்கு மொழி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இனிமை இருக்குது. இப்போ நம்ம பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேயாவது இப்போ வெளியில் போகிறீங்க, இது நீங்கள் பெருமையாக எடுத்துக்கிறீங்களா இல்லை இப்போ என்ன நீங்கள் சொன்ன மாதிரி இழுத்து பேசுகிறேன் அப்படி? நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். இது என்னோட மொழி, என்னோட வட்டார வழக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் நிறைய பேசுவாங்க. இப்போ மதுரை பக்கம் போனால் ஏனுங்க வாங்க உட்காருங்க அப்படிம்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே
அது அவங்க கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிறது. ஆனால் நான் பெருமைப்படுவேன், நம்ம மொழி பாரு அவனுக்கு தெரியாமல் பேசுகிறான் பார்த்தியா அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது நம்மளில் வந்து இந்த அண்ணான்னு ஒன்று வார்த்தை, ஏடுங்கண்ணா வாங்கண்ணா சின்னவராக இருந்தாலும் பெரியவராக சொல்லுங்கண்ணா அப்படிம்போ. அப்புறம் நாங்களாம் பொண்ணான்போம், ஏண்டா தங்கம் ஏண்டா பொண்ண துறைய சின்ன துறை பெரிய துறைப்பா. கிராமங்கள் நிறைய பேர் அப்போ அப்படித்தான் இருக்குது, சின்ன சாமி பெரிய சாமி அண்ணன் தம்பியாக இருந்தா பேர் வேறு வேறையா இருக்கு. சின்ன தங்கம் பெரிய தங்கம், சின்ன ராசாவு பெரிய ராசாவு, சின்ன பாப்பா பெரிய பாப்பா, சின்னமணி பெரியமணி எல்லாம் இப்படி கூப்பிடுறாங்க. ஆமாம் அப்படி கூப்பிடுறது. சொல்கிறது எங்கள் நடமணி வேத்தி எங்கள் சின்னமணி வேத்திம்பாங்க, ஆனால் பேர் வேறையா இருக்குது, ஒரிஜினல் பேர் வேறு. ஆமாம். சரி, இப்போ வந்துங்க அந்த கொங்கு மொழிக்குன்னு சில வார்த்தைகள் இருந்தது. இப்போ சட்டைன்னு சொல்கிறோம், ஷர்ட்டுங்கிறோம், அப்போ அங்கராக்கும்பாங்க. ஆமாம். இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம், பழைய நம்ம பயன்படுத்தி இருந்த வார்த்தைகள் இப்போ எல்லாம் அது மருவி போய் கொடாப்பு மறந்துட்டாங்க. கொடாப்புனா கோழி அடைச்சி வைக்கிறோம்ல, கொடாப்பு, அட்டாரி, பறனு, மேலே அட்டாரி, தொட்டக்கொக்கி, அது போச்சு. மாதிரி நிறைய வார்த்தை போச்சு சொல்லணும், ஒரு மணி நேரம் சொல்லணும். தோரப்பு கை, தோரப்பு குச்சி, தோரப்பு குச்சி, அங்கராக்கு போச்சு, அண்ணா கவுர் போச்சு, அரண்யான் கவுர்பாங்க. அப்புறம் மெயினாக என்ன போச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு, டக்கு ஞாபகம் தொலைய மாட்டேங்குது. சரி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆமாம், மருவி வந்துட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு நான் பொடக்காளிக்கு போயிட்டு வரேன் அப்படிம்பேன், அது பொடக்காளி அப்படிம்பாங்க. பொடக்காளி அப்படிங்கிறது முதல்ல பயன்படுத்தி இந்த வார்த்தை. பொடக்காளி, அவனை கொண்டு போய் பொடக்காளியில் ஓடணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி வார்த்தை, அந்த மாதிரி பார்த்து போச்சு. அப்புறம் ரெண்டாவது வாங்க போங்கிறது போச்சு. இப்போ ஏனுங்க அப்படி இதே என்ன வாரனரு, அப்போ அப்படி இல்லை, ஏனுங்க என்னங்க வரணுங்க இதான் வந்துட்டுனுங்க. இதே நாமக்கல் பக்கம் போயிட்டோம்னா இங்கே நாம் வந்து இந்த கடை அந்த கடைம்போம், அட இந்த கடை திரும்பிப்பாரு அப்படிம்போம், இந்த படம் திரும்பிப்பாருப்பாங்க பொள்ளாச்சி பக்கம். இல்லை இங்கே கோயம்புத்தூர்ல அந்தல்ல இந்தல்லைம்பாங்க. ஆமாம், அங்கே வந்து அந்தட்டம் இந்தட்டம்பாங்க. அந்தட்ட பாரு அந்தட்டம் கிடக்கு எடு அப்படிம்பாங்க. அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தை மாறுது. இப்போ நாம் அந்த கடை இந்த கடைன்னா அந்தல்ல இந்தல்லைம்போ, அங்கே பாரு இங்கே பாரும்போ, இப்போ அதெல்லாம் போச்சு. இப்போ முக்காத்துட்டு ஆங்கிலம் கலக்காம யாருக்குன்னு பேசுறாங்க, எப்படி வந்தாலும் ஆங்கிலம் கலந்துருது. அது சுத்த தமிழ்லேயே பேச முடியாது. இப்போ அது பெருமை. ஆமாம், அது பெருமை. இப்போ நம்மளுக்கு காலேஜ் மோட்டிவேஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோமா, போகும்போது அது அங்கே இருக்கிற மோஸ்ட்லி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பயன்படுத்திக்கிங்க அப்படிம்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சாலும் பயன்படுத்துவேன். இல்லை, இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, இந்த இளைய தலைமுறை இந்த கொங்கு தமிழையும் இந்த நடையும் எப்படி பார்க்குது? பேன்னு பார்ப்பாங்க. இல்லை, அது அவங்க ரசிக்கிறாங்களா? நல்லா ரசிப்பாங்க கண்ணு. ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு புரியாது. இப்போ இந்த பட்டிமன்றத்திலலாம் பேசும்போது உங்கள் மேலே ஒரு குறை ஒன்று இருக்குது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களை வந்து சம்சாரத்தை மட்டம் பண்ணி பேசுகிறாரு, அவர் தரக்குறைவாக பேசுகிறாரு. இல்லை நெசமாவே அப்படியா, இல்லை வந்து மேடைக்கு மட்டும்தான் இப்படியா? அது எம்பட கொண்டாட்டி பேசிட்டு தப்பு இல்லை, எம்பட கொண்டாட்டி பேச நீ கம்மிட்டு இருப்பியா? ஓ, அந்த தைரியம். எம்பட கொண்டாட்டி பேசுகிறேன். எனக்கு இந்த சமூகத்தில் நான் யாரையும் நிறைய கிண்டல் பண்ணி பேசுவேன், ஆனால் முடிக்கும் போது கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வருவேன். என்னன்னா ஒரு நகைச்சுவைக்காக 1000 பேசுகிறப்ப என் பொண்டாட்டி குந்தாணி மாதிரி இருக்கிறான், அப்படியே இருக்கிறான், அவன் 46 தான் இருக்கிறான். அது ஒரு சந்தோஷம். அடுத்தவங்களை இன்னைக்கு விவேக்கு தன்னை தாழ்த்திக்கிட்டாரு, வடிவேலு தன்னை தாழ்த்திக்கிறாரு. அது மாதிரி நாங்களும் நகைச்சுவை நடிகர்கள் மாதிரி தான் எங்களை தாழ்த்திக்கிறோம், எங்கள் வீட்டை தாழ்த்திக்கிறோம். நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதில் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவாங்க, அதை பற்றி கவலைப்பட்டுக்கிறது இல்லை. ஒரு நாள் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த கமெண்ட் பார்க்கும்போது. அத்தனைக்கு பார்த்தா ஐடி வந்து ஒரு போலீஸ்காரர் போட்டிருந்தார். நான் யாருக்கு ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டி சொல்லுவா, அந்த அன்றைக்கி ரொம்ப வருத்தத்தில் இருந்த ஏமாமன்னா வேறு இப்படியெல்லாம் போட்டிருக்குறாங்க வாப்பா அப்படின்னு. அதாவது போட்டுச்சாராங்க. உன்னைய கிண்டல் பண்ணி போடுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு இருந்துட்டு போட்டுமாம்மா, நீயே வருத்தப்படுறீன்னா. இப்போ என்னோட முதுகெலும்புன்னு சொன்னாவே பொண்டாட்டி தான். ஒரு எங்கள் அம்மாவும் சரி சம்சாரம் சரி, ஏன்னா எங்கள் ஃபேமிலி வைஸ் யாருமே எனக்கு ஒரு இது இல்லைன்னு பாருங்களேன். எனக்கு குடும்பத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. இல்லை, இப்போ சம்சாரத்தை சொல்கிற நேரத்தில் அம்மாவையும் ஒரு வார்த்தை எழுத்துட்டா தப்பிச்சுக்கலாங்க இருக்கவேன்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படி கிடையாது. இப்போ செவரிலும் சித்திரம் வர முடியுமா? அன்னைக்கு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து போயிட்டு வாடான்னு எங்கள் அவன்ற வாங்கி ஜெயிச்சுக்கு வந்து அரட்டை அரங்கத்துக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அது ஆதியில் வந்தது, இவ பாதியில் வந்தவோ. ஓ ஆமாம், அதுக்கு இப்போ பாதியில் வந்துட்டாங்கிறதுக்கா ஆதி வந்தாலும் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு வேண்டி பாதியில் வந்தாலும் பாதியோட அனுப்பவும் முடியாது. அப்போ இவளுக்கு நாளைக்கு இப்போ எங்கள் பசங்கள்லாம் மறு வரல இவ ஆதி ஆயிடுவா.
இதுதான். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இப்போ பார்க்குறது, இப்போ நான் முதல்ல பாட்டு ஆரம்பிச்சிங்க, ஒப்பாரி சொன்னீங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த மொழிக்கு வெள்ளம் போனோம். இந்த அண்ணன்மார் சுவாமி கதைகள் அப்படிங்கிறது நம்ம கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி படுகளம் முழுக்க ஒரு கோயில்களில் திருவிழாக்களில் படுகளம் பாடல் பாடுறது, அவங்களை எழுப்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அண்ணன்மார் படுகளம்ங்கிறது வாழ்ந்து மறைந்தவர்களுடைய வரலாறு இது. ஆனால் அவை எப்போ பிறந்தாங்க எப்போ செத்தாங்கன்னு இது வரைக்கும் இல்லை. அதனால தான் நான் முன்ன அவைகளுக்கு ஜெயந்தி விழா கொண்டாட முடியாமல் இருக்குது. நாங்களும் நிறையா அந்த தொழில் ஆராய்ச்சிக்காரெல்லாம் கேட்குறோம், அவங்க பிறந்தது எப்போ செத்தது எப்போ தெரிஞ்சாலும் அதுக்கு ஒரு ஜெயந்தி கொண்டாடல. இப்போ தேவருக்கு ஜெயந்தி கொண்டாடுறாங்க, கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி கொண்டாடுறாங்க, மகாவீருக்கு ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அவங்க இருந்தாங்க இறந்தாங்கக்கான வரலாறு உண்டு, இவங்களுக்கு இல்லை. வழிநடை பாடல்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னமோ நம்ம கொங்கு மண்டலத்தில் அவங்கள ஒரு காவல் தெய்வமாக வச்சு கும்பிட்டு வார். அதில் கதையில் இது வரைக்கும் அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. புத்தகத்துலேயுமே எல்லாம் அவங்கவுங்க கற்பனைகள் தான் எழுதுகிறாங்க. இப்போ நாங்கள் அண்ணன்மார் கதை படித்ததே உங்களாட்டம் அவராட்டம் இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டுத்தான். இது வாய் செவிவழி பாடல் அப்படின்னு தான் வருது. அதில் ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வெண்ணாடு கொஞ்சலூர் பட்டணம் 9 தலவாசம் பாச்சலூர் பட்டணம் 18 தலவாசம் அப்படின்னு உனக்கு டும் 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 டும். இதில் மொத்தம் அப்போ 64,000 ஏக்கர் பூமி அவங்களுக்கு. இது யாரு கொடுத்தாங்கன்னா, மண்ணப்பகுந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி பொதுக்கல் போட்டு நாடு பகுந்து நாட்டாத்து போசுகல் மக்காண்டி மாதா அங்கே சேர சோழவாண்டி எனக்கு மண்ணை பகுந்து வச்ச மதுக்கரை செல்லாண்டி தாயர் 64,000 ஏக்கரம் பொண்ணி வழக்காடு வீரமலக்காடு அங்கே ஆளாத்தாக வண்டம் கோலாத்தாக வண்டம் கோலாத்தாக வண்டம் குடையாக்க வண்டே. இது கதை. மண்ணை பகுந்து வச்சாங்க, அதனால மதுக்கரை செல்லாண்டியம்மா உங்களுக்கு பூமி கொடுத்ததுங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பொன்னிவள நாட்டில் அவங்க சொல்லப்பட்ட சமூக மக்கள் இல்லை. அவங்க வாழ்ந்துதான் சொல்கிறாங்க. அரண்மனையிலையும் சரி அந்த ஏரியாவிலையும் இல்லைன்னு பாருங்களே. அவங்க அந்த கதையில் சொல்லப்பட்ட சமூக மக்கள் இல்லை. இன்றைக்கி மாசி மாதம் திருவிழா, வருஷத்தில் 2 நாள் நோம்பி. ஆடி மாதம் ஆடி 18க்கு அங்கே ஒரு திருவிழா, மாசிக்கு பௌர்ணமிக்கு ஒரு திருவிழா வரும். அதில் தான் படுகளம் போட்டு எழுப்புறது. அங்கே ஒரே படுகளம் ஒரு நாள் தான் போடுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன்மார் கோயிலில், மாரியம்மன் கோயிலில், காளியம்மன் கோயிலில் படுகளம் போட்டு எழுப்புவோம். ஒரு சக்தி வாக்கு பாருங்களேன், அந்த படுகளம் முழுந்துட்டா நல்லா சாமி இல்லைங்கிறாங்க, இது எல்லாம் பார்க்கணுவியா. அந்த படுகளம் முழுந்துட்டா அந்த உடக்கு அடித்து போய் தீர்த்தந்தோழிக்கு வரைக்கும் செத்த போன மாதிரி எடுத்திருப்பாங்க, போத்திருப்பாங்க. நீங்கள் அங்கத்த படுகளத்துக்கும் அப்படித்தான். அங்கே குண்டாம்பாளத்துக்கு தண்ணிக்கு தீர்த்தத்துக்கு போவாங்க. போகையில் தொட்டு படுகளம் முழுகு. எப்போ சாயங்காலம் 3-4 மணியில் தொட்டு படுகளம் கிடக்கு. நைட்டு 1 மணி 1:30 மணி ஆகும் படுகளம் எழுப்பா. ஒரு 8 மணி நேரம் ஒரு மனுஷன் இப்படியே படுத்துருக்க முடியுமா? ஒரு சின்ன அசைவு இல்லாமல், ஒரு தண்ணி தாகம் இல்லாமல், தூங்குறவங்க கூட இப்படி அப்படி திரும்பி படிப்பேன். அங்கே அப்படி படுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே தான் அந்த படுகளம் படிக்கிறதுக்கு நாம் ஒரு நாளைக்கு விரதம் இருந்து தீர்த்தம் கொண்டு அதை நீங்கள் படிப்பீங்க? படிப்பேன். முழுமையாக அந்த கதை போகிறோம் தெரியும். தெரியும் தெரியும். அப்போ அந்த அண்ணன்மார் நல்லதங்காள், நல்லதங்கல்ல அருக்காணி தங்கம். அருக்காணி நல்லதங்காங்கிறது 7 பிள்ளை பெத்து கிணத்துல போட்டவர் நாங்க கூட அந்த கதை. அது தெக்க நடந்தது. நம்மளுது அருக்காணி தங்காள வேறு. பெரியண்ணை சின்னண்ணை பொன்னரு சங்கரு அருக்காணி. ஆமாம், அது வரமாங்கி வந்தாங்க. 21 வருஷம் இருந்தாங்க. 80 வருஷத்தில் புள்ள பார்த்தாங்கன்னா அதில் பெரிய கதை. சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் 12வது வரைக்கும் படித்தேன். அப்புறம் அதுக்கு மேலே எங்கள் அப்பனாலும் படிக்க சொன்னார். 12வதுலேயே மேக்ஸில் 2 மட்டும் பெயிலாக போனேன். அப்போத்தான் புதுசாக அப்போல்லாம் முதல்ல ஏப்ரலில் மார்ச்சில் எழுதணும்னா பெயிலாக போனால் அப்புறம் அக்டோபரில் தான் எழுதணும். இடையில இருக்க இந்த ஜூலையில் எழுதுறது ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் 12வது 11வது பெயில் 12வது பெயிலாக போன வருஷம் தான். அப்புறம் அது எழுதி அதுவும் பெயில். அப்புறம் ஆகஸ்ட்டில் அக்டோபரில் எழுதி பாஸ் பண்ணேன். ரொம்ப தூரமோ கணக்குக்கு நம்மளுக்கு? கணக்கு ஏன்னா வரலே. அப்புறம் இங்கே கோயம்புத்தூர் ஜிபிடி காலேஜில் பாலிடெக்னிக் படித்த கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சமையல் கலை. இல்லை, நான் கேட்குறது இத்தனை ஞாபகம் வச்சு இத்தனை பாட்டுகள் எல்லாம் அப்படியே மனப்பாடமாக ராகம் மாறாமல் வார்த்தை மாறாமல் போடுறீங்களே, அப்புறம் ஏன் அதுக்கு வராமல் போச்சு? அது வரலையே. இன்ட்ரெஸ்ட் இது மேலேயே இருந்துங்காட்டியா அது நினப்பு பூரா இது மேலே. இப்போ ஒரு வேளை அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் இந்த சினிமா மோகம் கம்மியாக இருந்துங்காட்டி தான் இதெல்லாம் மனப்படம் பண்ண முடிஞ்சதோ? அப்போதே சினிமாவே இது ஒன்று இது. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு படம் பார்க்கறதுக்கு எங்கள் அம்மாட்ட 50 தடவை தொங்கணும். இப்போ தான் செல்ஃபோன் வந்துட்டு நினச்சா அப்போவே டவுன்லோட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, பாட்டு கேட்குறாங்க. அப்போல்லே ஏது பாட்டு.
அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளியும் மொழியும் போடுவாங்க டிடி தமிழ். அப்போ அது தூர்தர்ஷன், அப்புறம் தான் பொதுகின்னு வந்தது. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை போடுறதுக்கு பார்க்குற கடாடாடே 7:30 மணிக்கெல்லாம் ஊரே குச்சிருப்போம் ஒன்றா. அதில் பாட்டு பார்க்கறது, 1000 தாமரம் மொட்டுக்களை வந்து ஆனந்த கும்மிகள் கோட்டை, அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த பாட்டெல்லாம். இப்போ டிவி மேப் எல்லா தோட்டிலையும் இருக்காது. பஞ்சாயத்துலேயே ஒரு டிவி தான், பஞ்சாயத்து போர்டில் தான் டிவி இருக்குது. அப்புறம் ஏதோ கொஞ்சம் வருமானம் இருக்கிற வீட்டில் டிவி வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி. சினிமா அப்படின்னு வந்துட்டோம்னா இப்போ இந்த கொங்கு தமிழோட ஈர்ப்பும் ஆதிக்கமும் எப்படி இருக்கு சினிமாவில்? முதல்ல கவுண்டமணி அண்ணன், கவுண்டமணி அண்ணனுக்கு அப்புறம் மணிவண்ணன் அண்ணன், மணிவண்ணனுக்கு அப்புறம் இவர் அனுமோகன் அண்ணன், அனுமோகனுக்கு அப்புறம் மதுபாலன்னா அப்போ பேசுவாங்க. அப்புறம் இப்போ இந்த மதராசப்பட்டினத்துலையா ஒரு இடத்துல நடித்த ஒரு நல்ல பேர் அவர் இப்போ கொஞ்சம் ஸ்லாங்கில், ஆனால் அவர் நம்ம ஊர்க்காரர் இல்லை, வெளியூர்காரர் பேசுகிறாங்க. அப்புறம் சத்யா பேசுகிறேன். இருந்தாலும் எப்பெல்லாம் எனக்கு தெரிய சிவகுமார் அண்ணன் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாரு, எப்பெல்லாம் சினிமா துறை தொய்வாகிறதோ அப்பெல்லாம் கொங்கு மண்டலத்தில் எடுக்கப்பட்ட கொங்கு மொழியால் தான் சினிமா துறை பலப்பட்டது. ரொம்ப சந்தோஷம்னா இந்த நிகழ்ச்சியில் ஹலோ கோயம்புத்தூரில் இந்த அரை மணி நேரம் உங்கள் கொங்கு தமிழ் அப்படியே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி உங்களோட அனுபவங்கள், உங்களோட பாடல்கள், அந்த சொலவடைகள் எல்லாமே சொல்லி நம்ம டிடி தமிழ் கோயம்புத்தூர் நேயர்களுக்காக ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தீங்க. மீண்டும் ஒரு முறை டிடி கோயம்புத்தூர் ஹலோ கோயம்புத்தூர் சார்பாக நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்கையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.